இதால் 1.5 சர்க்கரை போடுறோம். இதே கப்பால் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கிறேன். 2 கப்பு இதால் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ இந்த அல்வா செய்யறதுக்கு இதால் மொத்தத்துக்கு 3 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு இந்த 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி நல்லா விஸ்கால நல்லா கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல். இந்த நெய் ஊற்றிட்டேன், முந்திரியும் பாதாமும் வறுக்க போகிறேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்றுறேன். 2 கப்பு தண்ணி அதால், அதுமாதிரி 2 கப்பு சர்க்கரை கரைஞ்சி கொதிக்குது. இப்போ இதில் ஊற்றி கிண்டணும். ஆரஞ்சு கலர் ஊற்றுறேன். போடு. 1 ஸ்பூன் நெய் போடுறோம். இன்னொரு ஸ்பூனு போட்டு நெய் போட்டு இப்போ இது இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே விடாமல் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கலவை ஊற்றுனதுலேருந்தே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுலேருந்தே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே இந்த வறுத்த முந்திரி பாதாமும் போடுறோம். ஏலக்காய் 1/4 ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் வரும்போது அப்படியே எடுத்து நம்ம தட்டில் நெய் தடவி அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். ரெடி ஆயிட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருப்பாரு, எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருப்பார். இதேமாரி